ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் காங்கி யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். நேற்று பௌர்ணமினால் என் வீட்டில் சத்யநாராயண பூஜை பண்ண வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ இதுமாரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நேற்று ஈவினிங் சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டாண்டெல்லாம். அதனால் கரண்ட் வர கட் ஆகிடுச்சு. அதனால் நான் டார்ச்சி வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எடுத்தேன். தெரியுதான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ எப்படி இருக்குதுன்ட்டு. நேற்று சத்யநாராயண பூஜை பண்ண வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மார்னிங் வீடெல்லாம் தொடச்சி எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் போல் தான் இந்த பூஜை நான் பண்ணேன். ஃபஸ்ட்டு கோலம்லாம் போட்டு நிலவாசலேருந்து விளக்கேற்றிட்டு அது அப்படியே உள்ளே போயிட்டு சத்யநாராயணுக்கு இன்றைக்கி நெய்வேத்தியமாக நான் இந்த மாதம் கேசரி தான் கேசரி செஞ்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். போன மாதம் சக்கரை தழுவும், அது அந்த கலசத்துக்கு அடியில் வச்சுருந்தாங்களே அரிசி, அதில் சக்கரை தழுவும் கோதுமை போனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுருந்தேன் போன மாதம். இந்த 2 மாதமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சத்யநாராயண பூஜை பண்ணின்னு இருக்கிறேன். ஏன்னா போன மாதம் நான் கணபதி ஹோமம் பண்ணிவிட்டு சத்யநாராயண பூஜை பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா. அதனால் அந்த மாதம் அந்த பௌர்ணமிலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சத்யநாராயண பூஜை பண்ணின்னு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நிலவாசலேருந்து விளக்கேற்றிட்டு வந்துட்டு அப்புறம் பூஜை ரூமிலலாம் விளக்கேற்றிட்டு நெய்வேத்தியமாக கேசரி, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள் தண்ணி, பானக தண்ணி வச்சுட்டு அன்றைக்கி நம்ம மாடி தொட்டிலில் செம்பருத்தி பூ, துளசி, மல்லிப்பூ இது மட்டும் வச்சுட்டு நான் எல்லா சாமிக்கும் பூஜை பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னால் சொன்ன ஒரு 3 போற்றி வரைக்கும் சத்யநாராயணனுக்கு போட்டுட்டு கற்பூர ஆரத்தி ஏற்றி தீபார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூவால் அவருக்கு அர்ச்சனையும் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது இல்லை என்னுடைய சத்யநாராயண பூஜை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குதுன்ட்டு. இல்லை நீங்கள் எதனா இதில் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுமாரி பண்ணுறேன். ஏன்னா நான் முதல் பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்ச பூஜை வரைக்கும் நான் பண்ணி முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.